சில்வர் இருக்குல்ல, சில்வரும் ஏன் குறைஞ்சது? இப்ப ஜெனரலாவே கோல்டும் குறைஞ்சா சில்வரும் குறையுமா? இல்ல அதுக்கு ரிலேஷன் வேற ஏதாவது இருக்கா? இல்ல இந்த மாரி என்ன ரீசன்? அதுக்கு ரெண்டுக்கும் கோல்டு சில்வர் ரேஷியோன்னு ஒரு ரேஷியோ நம்ம பற்றி நம்ம ஆமா. பேசியிருக்கோம். ஸோ ஜிஎஸ்ஆர் ரேஷியோ வச்சு பார்க்கும்போது அது வந்து போன வருஷம்லாம் வந்து ஜிஎஸ்ஆர் ரேஷியோ 1:80 1:100 வரைக்கும் போச்சு. 1:105 தான் ஆல் டைம் ஹை வரைக்கும் போச்சு ஆக்சுவலி. அப்போல்லாம் வந்து எப்போல்லாம் இந்த சில்வர், அதாவது பார்க்குற மக்களுக்கு ஜிஎஸ்ஆர் ரேஷியோ என்னன்னா 1 கிராம் கோல்டு ஈக்குவல் டு ஹவு மெனி கிராம்ஸ் ஆஃப் சில்வர், அதான் அதோட அர்த்தம் ஆக்சுவலி. கரெக்ட். ஸோ 1 கிராம் கோல்டு வச்சு 105 கிராம் சில்வர் வாங்குற மாதிரி இருந்த காலம் 2025 இருந்துச்சு. அதுக்கப்புறம் சில்வரோட ப்ரைஸ் ஹைக் ஆகும்போது 80 வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் அது லோவஸ்ட் எவ்வளோ வரைக்கும் போச்சுன்னா 54 53 வரைக்கும் வந்துச்சு. அதாவது 1 கிராம் கோல்டை வச்சு உங்களால் 53 கிராம் வெளி தான் வாங்க முடியும். அப்போ யோசிச்சு பாருங்க, சில்வர் வந்து ஒரு சூப்பரான ரன் அடிச்சிச்சு. 400 rupees per கிராம் வரைக்கும் போயிட்டு திருப்பி கரெக்டாகி வந்திருக்கு. ஏன் சில்வரும் சேர்ந்து இது மூவ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுமே ப்ரெஷியஸ் மெட்டல். ஆனால் கோல்டு வந்து என்ன சொல்கிறது, மானிட்ரி வேல்யூ இருக்கிற ஒரு இப்போ சில்வர் வந்து யாரும் ஒரு பேங்க் வந்து ரிசர்வ் அசெட்டாக வாங்கி வைக்கிறது கிடையாது. இண்டஸ்ட்ரியல் ஆன் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் சப்ளை தான். வாரப்போ இண்டஸ்ட்ரி டிமாண்ட் எப்போவுமே குறையும். கரெக்ட். ஏன்னா நேச்சுரலாக பீப்புள் கன்சம்ஷன் குறையும். ஏன்னா வாரங்கிறப்ப அன்சர்டனிட்டி என் கையில் இருக்கிற காசை நான் பாதுகாத்து என் உயிர் வாழ்றதுக்கும் சாப்பாட்டுக்கும் தான் வச்சுக்கணும்னு நினைப்பாங்களே தவிர அந்நேரம் போய் அத்தியாவசிய செலவு மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஈவி வாங்குறதுன்னு அப்போ போய் வாங்க மாட்டாங்க. ஏன்னா ஈவி வாங்கும்போது தான் உங்களுக்கு அந்த சில்வரோட டிமாண்ட் ஏறுது, இல்லை சோலார் பேனல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கையில் எக்ஸசிவ் பணம் இருக்குது, மக்களுக்கு வந்து அவங்களுடைய என்ன சொல்கிறது வாழ்க்கையோட லைஃப் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக வாங்குற விஷயங்கள் எல்லாமே வாரப்போ குறைச்சிருவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்லி டிமாண்டு குறையுது. அப்போ ஆட்டோமேட்டிக்லி அவங்க சப்ளையும் அதுக்கேற்ற மாதிரி இண்டஸ்ட்ரீஸும் குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சில்வர் கன்சம்ஷன் குறையும். ஸோ வாருக்கு வந்து கோல்டுக்கு டைரக்ட் ரிலேஷன் இருக்குது, சில்வருக்கு இன்டைரக்ட் ரிலேஷன் இருக்குது.